இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா அவங்க அத்தையை அழைச்சிக்கிட்டு எஸ்எஸ்கே வீட்டில் போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, எஸ்எஸ்கே யோசிச்சு பார்க்குறான், அந்த நாகு நம்ம வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு தான் இலக்கியா நம்ம வீட்டை சர்ச் பண்ண வந்திருப்பா போல். ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தா அது இலக்கியாவும் அந்த ஜானகி மாதிரி தான் தெரியுது. இவங்களாம் ஒன்று சேர்ந்து வந்து தான் நம்ம வீட்டில் நாகு இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த ரூமை செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்போ நாகுக்காக தான் வந்திருக்காங்க. நாகுவை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு இலக்கியாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போது இலக்கியாவுக்கு இங்கே நடக்கிற எல்லாமே தெரியுதுன்னா இலக்கியா அப்போ எதையோ வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணுறா. எப்படி இலக்கியா நம்மளை ஃபாலோ பண்ணுறா புரியலையே அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கையில் இருக்கிற அந்த டேபிளில் இருக்கிற ஸ்டாண்டில் பட்டு கீழே விழுது. அதை எடுக்கலான்னு ஏஞ்சிருக்கும் போது தான் பார்த்தா அந்த பேனா வைக்கிற ஸ்டாண்டில் ஏதோ ஒரு சிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே பார்க்குறான். பார்க்கும்போது தான் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தெரியுது, இது ஃபோனை என்ன பேசணும்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான சிப்பாச்சே, இதை யார் இங்கே வச்சுருப்பா? அப்போது இதை வச்சு யாரும் நாம் இங்கே பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க, அது அந்த இலக்கியாவை இருக்கக்கூடாதா அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்கிறாரு. எஸ்எஸ்கே யோசிக்கும்போது இலக்கியா இங்கே வச்சுருக்கிறதுக்குனா இலக்கியா இங்கே வந்திருக்கணுமே, அப்போது இலக்கியா இங்கே வந்தாளா அப்படின்னு யோசிக்கும்போது, ஆமாம், கௌதமை பற்றி அன்றைக்கி இலக்கியா வந்து நம்மள்கிட்ட பேச வந்தாலே, அப்போது ஒருவேளை இலக்கியா அன்றைக்கி தான் இங்கே வச்சுருப்பாளோ, அதனால தான் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் கூட நம்மளை ஈஸியாக டெண்டரில் தோக்கடிச்சா. அப்போது இலக்கியா இதை இங்கே தான் வச்சுருக்கா, இதை வச்சு தான் இலக்கியா நம்மளை கண்டுபிடிச்சிட்ருக்காளா அப்படின்னு எஸ்எஸ்கே பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டான். இப்போது இலக்கியாவை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணுறான். நாகு இப்போ நம்ம கையில் இருக்க வரைக்கும் இனி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த இலக்கியா சும்மா இல்லாமல் நம்மளையே இப்படி லாக் பண்ணுறான்னா அவளை சும்மா இடக்கூடாது. நான் கூட அந்த இலக்கியாவை என்னமோ சாதாரணமாக நினச்சிட்டேன், ஆனால் இலக்கியா சாதாரண பொண்ணு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா. இதுக்கு மேலே அந்த இலக்கியாவை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணி அந்த சிப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நேராக காரில் போகிறான். போயிட்டு ஒரு இடத்துல யோசிச்சுட்டு நேராக தான் ஃபோன்லேருந்து யாருக்கோ ஃபோன் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறான். கால் பண்ணி, சொல்டா, ஆமாம், கார்த்தி நாகு 2 பேருமே என்கிட்ட தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க 2 பேரையும் இன்னும் 2 நாள் கோர்ட்டில் இந்த கேஸ் ஈங்க வர வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த கடத்தலுக்கு சம்மந்தம் கௌதம் சொல்லி கௌதமை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதனால் அது வரைக்கும் இவங்க 2 பேரும் பத்திரமா இருக்கணும். அந்த இலக்கியா வேற பயங்கரமாக தேடிட்டு இருக்கா 2 பேரையுமே. அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த கார்த்தியையும் நாகுவையும் உடனே அங்கேருந்து இடம் மாற்று. அடிக்கடி இடம் மாற்றிட்டு இருக்கணும். இந்த முறை அவங்கள கொண்டு போய் பத்திரமா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸில் அடைச்சி வச்சுரு. கேஸ் முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். இலக்கியா 2 பேர் தேடி எங்கெங்கே வரலும் அழுகிட்டோம், அவளால் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறான். இது இலக்கியா கேட்டுட்டு, ஓ, அப்போ நாகு கார்த்தி 2 பேரையும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் அடைக்க போறியா? சூப்பர் எஸ்எஸ்கே, சூப்பர். நீ கொண்டு போய் அட, நான் இப்பயே போயிட்டு அவங்க 2 பேரையும் காப்பாற்றி என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. 2 நாள் கழிச்சு கேஸ் ஹீரிங் வரும்போது 2 பேரையும் கோர்ட்டில் ஒப்படைச்சி நீ பண்ண எல்லா ஃப்ளாட் தனத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா அப்படின்னு இலக்கியா நினச்சிட்டு வெளியே வராங்க. நம்ம ஜானகி வந்து, இணைச்சி இலக்கியா எங்கே அவசரமாக கிளம்பிட்டுருக்க? அத்தை, எனக்கு இப்போது செம்ம இது கிடச்சிருக்கு. அந்த எஸ்எஸ்கே ஃபோனில் பேசுனது நான் காதில் வாங்கினேன். அந்த எஸ்எஸ்கே அந்த நாகுவையும் கார்த்தியையும் இப்போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் அடைச்சி வைக்க சொல்லியிருக்கான் ரவுடிங்கள்கிட்ட. அவங்களும் இப்போது அவங்க அழைச்சிக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறாங்க. நாம் இப்போ போனால் கண்டிப்பாக அந்த கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கொண்டு வந்துடலாம் அத்தை. அப்படி மட்டும் கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் நாம் கௌதமை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம் அத்தை. ஜானகி ஒன்று, அப்படி இல்லைக்கியா, சூப்பர்மா, அப்போனா நானும் வரேன் அத்தை. நீங்கள் ஏன் அத்தை? வேணாம் அத்தை, நீங்கள் வீட்டிலே இருங்க அத்தை, நான் மட்டும் பார்த்துக்கிறேன். இல்லை இலக்கியா, நீ போயிட்டனா அப்புறம் அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உன்னை நினச்சின்னா அப்புறம் கவலைப்பட்டுட்டு இங்கே இருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இலக்கியா, அதனால் நானும் கூட வரேம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. சரி இலக்கியாவும், சரிங்க அத்தை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போகிறாங்க. போயிட்டு பொறுமையாக கதவை திறந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போயிட்டு கார்த்தி நாகு 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பொறுமையாக தேடி பார்க்குறாங்க. தேடினா அங்கே கெஸ்ட் ஹவுஸில் யாருமே இருக்கிற மாதிரி இலக்கியாவுக்கு தெரியவே இல்லை. என்னத்தை, அந்த எஸ்எஸ்கே இங்கே தான் கொண்டு கடத்தி வச்சுக்க சொன்னான், ஆனால் 2 பேருமே இங்கே காணுமே, ஒருவேளை இன்னும் வரலையா,
என்னவா இருக்கும் அப்படின்னு இலக்கியா ஜானகி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே எஸ்எஸ்கே 2 பேரையும் ஒரு வழியாக இங்கே வேணால் லாக் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு தெரியல. ஆனால் எஸ்எஸ்கே தாட்சாயினிகிட்ட பேசினதை நம்ம ரேவதி காதில் வாங்கிட்டாங்க. அதாவது தாட்சாயினிகிட்ட எஸ்எஸ்கே சொல்லிட்டு இருக்காரு, தாட்சாயினி எனக்கு இப்போது எல்லாமே தெரிஞ்சு போச்சு தாட்சாயினி, நாம் எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு. அந்த டெண்டர் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த இலக்கியா நம்மளை நல்லாவே வாட்ச் பண்ணியிருக்கா. அவள் என் ஆஃபீஸில் வந்து ஒரு சிப் வச்சுருக்கா. அந்த சிப்பு மூலியமாக தான் நான் என்ன பேசுகிறேன் ஏது பண்ணுறேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நமக்கே அவள் ஆட்டம் காட்டியிருக்கா. அதை இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சேன் தாட்சாயினி. என்ன எஸ்எஸ்கே சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் தாட்சாயினி, அது மூலியமாக தான் நாம் அந்த டெண்டர் தோற்றுருக்கோம். இப்போ கூட அந்த இலக்கியா நம்மளை எப்போயாவது இந்த பிரச்சனை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அந்த நாகவையும் கார்த்தியும் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணான். ஆனால் நான் அவளை தெளிவாக நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லி அங்கே லாக் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் இன்னும் 2 நாள் வரைக்கும் அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வர முடியாது. அவங்கள அங்கேயே லாக் பண்ணுறதுக்கு செட் பண்ணிட்டேன். அதனால் இந்த முறை 2 நாள் கழித்து கேஸ் ஹியரிங் வரும்போது கண்டிப்பாக கௌதம் வேறு வழி இல்லாமல் நல்ல லாக்காக போகிறான். இனிமேல் ஆயுசுக்காக ஜெயிலில் தான் கிடக்க போகிறான். உன்னை அடிக்க வந்தது கௌதம் நாம இந்த முறை ஈஸியாக அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே பேசுகிறத ரேவதி காதில் வாங்கிக்கிறாங்க. உடனே ரேவதி அங்கேருந்து ஓடி வந்து நம்ம இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இலக்கியா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை, இலக்கியா நீ எங்கே இருக்க? அந்த எஸ்எஸ்கே ஃபோனில் பேசுனதை நான் இப்போ காதில் வாங்கினேன். நீ அந்த சிப்பு வச்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் உங்களை எங்கேயோ அடைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அத்தை நான் அந்த எஸ்எஸ்கே பேசுனதை கேட்டு கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கான் அத்தை. ஐயோ இலக்கியா நீ அங்கேருந்து முதல்ல தப்பிச்சிடு. அவன் வேணும்னு உன்னை சிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். உன்னுடைய திட்டம் எல்லாமே அவன் தெரிஞ்சு போச்சு. அப்படியா சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஜானகி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு ஆள் வந்து கதவை மூடுறாங்க. இலக்கியா ஓடி போய் கதவை தட்டுறாங்க. யார் அது? கதவை திறங்க அப்படின்னு. ஆனால் யாருமே கதவை திறக்கலை. இங்கே அப்போ தான் இலக்கியாவுக்கு தெரியுது, அப்போது ரேவதித்தை சொன்ன மாதிரி அந்த எஸ்எஸ்கே வேணும்னு திட்டம் போட்டு நம்மளை இங்கே வர வச்சு லாக் பண்ணிட்டான். இப்போ நாம் எப்படி தப்பிக்க போகிறோம், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா உடனே ரேவதி கால் பண்ணுறாங்க. அத்தை நாங்கள் அந்த எஸ்எஸ்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் இப்போ எங்களை இங்கே லாக் பண்ணிட்டான். நானும் ஜானகத்தையும் நல்லா இங்கே மாட்டிக்கிட்டோம். எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுக்குள்ளே சிக்னல் கட் ஆகிடுது. உடனே ஃபோன் இலக்கியா ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஃபோனும் ஆஃப் ஆகிடுது. ஜானகி ஃபோன் எடுத்து வரவே இல்லை. இப்போது என்ன பண்ண தெரியாமல் இலக்கியா ஜானகி 2 பேரும் உள்ளேயே லாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரேவதி ஒன்று, ஐயோ இலக்கியா ஜானகி 2 பேரும் மாட்டிக்கிட்டாலே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியாமல் திக்க முக்காடுறாங்க. இந்த பக்கம் எஸ்எஸ்கே அந்த ரவுடி பசங்க கால் பண்ணி சொல்கிறானுங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 பேர் வந்து நம்மள்கிட்ட நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டேன் சார். இனி அவங்களால வெளியே வரவே முடியாது. சூப்பர். அந்த இலக்கியா ஜானகி 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். இன்னும் 2 நாளைக்கு அவங்களுக்கு சோறு தண்ணி எதுவும் தர வேணாம். அவங்க அங்கேயே வந்து சாகட்டும். அப்போ தான் கௌதம் ஜெயிலுக்கு போவான். அப்படி போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஃபோன் வச்சுட்டு சிரிக்கிறான். ஸோ எஸ்எஸ்கேட திட்டம் ஜானகி இலக்கிய 2 பேரையும் அங்கேயே லாக் பண்ணிட்டா கௌதமுக்கு வழியே இல்லாமல் கௌதம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணி தான் இந்த பிளானிங்கை பண்ணியிருக்கான். ஆனால் இதில் நம்ம ரேவதி குறுக்க போந்து எப்படி இலக்கிய நம்ம ஜானகியை காப்பாற்றி அதே மாதிரி நாகுவையும் காப்பாற்றி இந்த கடத்தலுக்கு காரணம் நம்ம எஸ்எஸ்கே தான் நிரூபிச்சு. ஸோ எஸ்எஸ்கே பண்ண எல்லா துரோகத்துக்கும் ரேவதி பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.